வணக்கம் நண்பா நண்பீஸ் அனைவருக்கும். நாம் இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேர்தல் ஆணையத்தோட ஆர்டிக்கல் 325 அதை பற்றி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நேற்றுக்கு ஆர்டிக்கல் 324 பற்றி நேற்றுக்கு பார்த்துருந்தோம். இன்றைக்கி 325 பற்றி பார்க்க போகிறோம். 324 பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கு பிறகு இந்த வீடியோ பாருங்கள். இந்த ஆர்டிக்கல் 325 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய ஒருத்தர், 18 வயசு பூர்த்தியான ஒருத்தர், ஜாதி, மதம், இனம், பாலினம் இந்த அடிப்படையில் அவரை நாங்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கறதுக்கு எந்த பாகுபாடும் காட்ட மாட்டோம் அப்படின்றதுக்கான சரத்து தான் இந்த 325. ஏன் இந்த 325 ஆர்டிக்கல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு இதை வரலாற்று பின்னணி எப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியாவில் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ பிரிட்டிஷ் ஆட்சியில் நம்ம முதல்ல இந்தியாவில் தேர்தல் நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 1920 தான் முதல்ல தேர்தல் நடந்துச்சு. ஸோ அந்த தேர்தல் நடக்கும்போது எப்படி வாக்காளர் பட்டியல் அவங்க வெளியிட்டாங்கன்னா, இந்துக்களுக்கு தனியாக ஒரு வாக்காளர் பட்டியல், இஸ்லாமியர்களுக்கு தனியாக ஒரு வாக்காளர் பட்டியல், கிறிஸ்துவர்களுக்கு தனியாக ஒரு வாக்காளர் பட்டியல், சீக்கியர்களுக்கு தனியாக ஒரு வாக்காளர் பட்டியல், சமணர்களுக்கு தனியாக ஒரு வாக்காளர் பட்டியல். ஸோ இப்படி மதங்களின் அடிப்படையில் தனித்தனியாக வாக்காளர் பட்டியல் வெளியிட்டாங்க. ஸோ இது எதுக்குன்னா, ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க நம்மளை ஆட்சி பண்ணதே பிரித்தாளும் கொள்கை அப்படிங்கிற ஒரு ரூல் ஃபாலோ பண்ணி தான் டிவைடிங் எம்பையர் அப்படிங்கிற அந்த ரூலை ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஆட்சி பண்ணாங்க. அந்த பிரித்தாளும் கொள்கை இப்படி நம்மளுக்கு இருக்கும்போது ஆட்சி பண்ணும்போது தான் மதத்தின் அடிப்படையில் நம்மளுக்கு அப்போ வாக்காளர் பட்டியல் தயாரித்து அவங்க வெளியிட்டாங்க. ஆனால் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிட்டு இந்திய அரசியல் சட்டமும் நடைமுறைக்கு வந்துட்டு 1950 ஜனவரி 26. ஸோ அப்போ இந்தியர்கள் அனைவரும் நாம் சமம் தான், இந்தியர்கள் அனைவரும் நாம் ஒன்று தான் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக தான் நம்ம அந்த 325ங்கிற ஆர்டிக்கல் கொண்டு வரோம். இந்த 325 ஆர்டிக்கல் கொண்டு வந்ததுக்கான நோக்கம் என்னென்னா, மதச்சார்பற்ற ஜனநாயகம். அதாவது நம்மளோட இந்தியாவோட அரசியலமைப்புடைய அந்த முகப்புரையில் இருக்குது, இந்தியா மதச்சார்பற்ற நாடு. செக்குலரிசம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தியிருப்போம். அதே மாதிரி சமூக ஒருமைப்பாடு, ஜாதி, அந்த இனம் அந்த மாதிரி பாகுபாடு இருக்கக்கூடாது. இந்த மதச்சார்பற்ற ஜனநாயகத்தையும் சமூக ஒருமைப்பாட்டையும் உறுதி செய்கிறதுக்கான ஒரு சரத்தாக தான் இந்த 325 நம்ம கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் என்ன மதத்தின் அடிப்படையில், ஜாதியின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில், ஆண் பெண் பாகுபாடின் அடிப்படையில், இனத்தின் அடிப்படையில் இந்த மாதிரிலாம் தனித்தனியாக நீங்கள் வாக்காளர் பட்டியல் வெளியிடக்கூடாது, பொதுவான வாக்காளர் பட்டியல் தான் வெளியிடணும் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு தனியாக, கேரளாவுக்கு தனியாக இருக்குது. அப்போ அது மொழி பாகுபாடு தானே, இன பாகுபாடு தானே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. தேர்தல் ஆணையம் இந்த 325 சரத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா, பாராளுமன்ற தொகுதி, சட்டமன்ற தொகுதி இதன் அடிப்படையில் தான் வாக்காளர் பட்டியல் வெளியிடுதாங்க, தயாரித்து வெளியிடுதாங்க. ஸோ இந்தியா முழுமைக்கு இருக்கக்கூடிய அத்தனை பாராளுமன்ற தொகுதிக்கும் ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியில் யார் யாரெல்லாம் வேட்பாளர் இருக்காங்க. ஸோ அப்போ நாம் சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அப்போ எந்த சட்டமன்ற தொகுதியில் நம்ம வாக்காளராக இருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த பட்டியல் தயாரித்து வெளியிடுதாங்களே தவிர, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு வாக்காளர் பட்டியல், ஆந்திராவுக்குன்னு ஒரு வாக்காளர் பட்டியல், உத்தரப்பிரதேசத்துக்குன்னு ஒரு வாக்காளர் பட்டியல் அப்படி இல்லை. நம்மளுக்கு அப்படி தோன்றலாம். ஆனால் அவங்க வெளியிடுறது சட்டமன்ற தொகுதி, பாராளுமன்ற தொகுதி இந்த 2 கேட்டகரியில் தான் வாக்காளர் பட்டியல் தயாரித்து வாக்காளர் பட்டியல் வெளியிடுதாங்க. இது இந்தியா முழுமைக்குமே. ஸோ இது என்ன சொல்ல வருதுன்னா, இந்த 325 நீ இந்த ஜாதி அதனால் உனக்கு தனி வாக்காளர் பட்டியல், நீ இந்த மதம் அதனால் உனக்கு தனியான வாக்காளர் பட்டியல், நீ ஆண் உனக்கு தனியான வாக்காளர் பட்டியல், நீ பெண் உனக்கு தனியாக வாக்காளர் பட்டியல் அப்படின்னு செய்கிறதும் தப்பு தான். அதே மாதிரி அந்த ஜாதியோ மதத்தையோ இனத்தையோ ஆண் பெண் அந்த மாதிரி பாலின பாகுபாடையோ காரணம் காட்டி நீங்கள் உங்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ தனித்தனியாக அவங்க அதை காரணம் காட்டி வாக்காளர் பட்டியல் வெளியிடுறதும் தவறு. அவங்கள ஜாதி, மதம், மொழி, இனம், பாலினம் இந்த காரணம் காட்டி அவங்கள வாக்காளர் பட்டியலில் சேர்க்க மாட்டேன்னு சொன்னாலும் தவறு. இந்த 2ஐயுமே தடை செஞ்சு நாம் எல்லாருமே மதச்சார்பற்ற ஜனநாயக சமூக ஒருமைப்பாட்டை உறுதி செய்கிறதுக்காக தான் இந்த ஆர்டிக்கல் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி அரசாங்கம் அப்படி வெளியிடக்கூடாது. அதே இது ஒருத்தர் போயிட்டு, இல்லை எங்கள் மதத்துக்காரங்களுக்கும் தனியாக வாக்காளர் பட்டியல் கொடுங்க, இல்லை எங்கள் மொழிக்காரங்களுக்கெல்லாம் தனியாக வாக்காளர் பட்டியல் கொடுங்க, இல்லை எங்களுடைய பாலினம் அதாவது ஆணோ பெண்ணோ எங்கள் பாலினத்துக்கெல்லாம் தனியாக வாக்காளர் பட்டியல் கொடுங்க, இல்லை எங்களுடைய இனத்துக்கெல்லாம் சேர்த்து தனியாக வாக்காளர் பட்டியல் கொடுங்க அப்படின்னு ஒரு தனிநபரோ ஒரு குழுவோ போய் கேட்டால் அதுக்கு அங்கீகாரம் இருக்கணும். அப்படியும் அவங்க கொடுக்க மாட்டாங்க.
சட்டமன்ற தொகுதி, பாராளுமன்ற தொகுதி இந்த 2 பிரிவினை அடிப்படையில் தான் வந்து வாக்காளர் பட்டியல் இந்தியா முழுமைக்கும் ஒரே வாக்காளர் பட்டியல் தயாரித்து வெளியிடுவாங்க. ஜாதி, மதம், இனம், மொழி, பாலினம் இந்த மாதிரி பாகுபாடு காட்டி யாரையும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்க மாட்டேன்னு சொல்லவும் கூடாது. அதை தடை செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு தனித்தனியாக வாக்காளர் பட்டியல் வெளியிடுறதையும் தடை செஞ்சுருக்காங்க. இதை பற்றி தான் வந்து இந்த 325 சொல்லுது. அதாவது சம வாக்கு எல்லாம் அனைவருமே சமம் தான். எல்லாத்துக்குமே சமமான வாக்குரிமை உண்டு. ஸோ இப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஓட்டு போட்டால் இவங்களுக்கு வந்து 2 வாக்கு, இவங்களுக்கு 3 வாக்கு அப்படிலாம் இல்லை. யாராக இருந்தாலும் இந்திய சிட்டிசன் யாராக இருந்தாலுமே ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு தான். அவங்களோட வாக்குரிமை எல்லாரோட வாக்குரிமையும் சமம் தான் அப்படிங்கிறதையும் இந்த ஆர்டிகல் சொல்லுது. அப்புறம் இந்திய தேர்தல் ஆணையத்தோட பணிகள் என்ன அப்படின்னு நம்ம இதில் சேர்த்து பார்க்கலாம். நேற்றுக்கு பார்த்தோம், இருந்தாலும் இன்றைக்கி ஒரு மட்டும் சொல்லியிருக்கேன். தேர்தல் ஆணையத்தோட பணி என்னென்னா, இந்தியா முழுமைக்கும் தேர்தல் நடத்துறது, பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் நடத்துறது அவங்களுடைய பணி தான். அதேமாதிரி ஒவ்வொரு தொகுதியிலையும் வாக்காளர் பட்டியல் தயார் செய்யுது. இப்போ வந்து எஸ்ஐஆர் பண்ணாங்க, அது வந்து தேர்தல் ஆணையத்தோட வேலை தான். ஒருத்தங்க வந்து இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அரசியல் கட்சி ஆரம்பித்தாலும் சரி தான், அவங்க வந்து இந்திய தேர்தல் ஆணையம் டெல்லியில் இருக்கிற நிர்வாசன் சதன் அங்கே போய் அவங்க வந்து பதிவு பண்ணணும். அப்படி பதிவு பண்ண ஒரு அரசியல் கட்சி தேர்தலில் போட்டிட்டு அவங்க வெற்றி பெற்று அவங்க எடுத்த எம்எல்ஏ எம்பி சீட்டின் அடிப்படையிலோ அல்லது அவங்க பெற்ற வாக்கு சதவீதத்தின் அடிப்படையிலோ ஒரு கட்சியை வந்து மாநில கட்சியாகவும் தேசிய கட்சியாகவும் அங்கீகரிக்கிறது யார் அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் தான். அதே மாதிரி ஒரு கட்சி தேர்தலில் போட்டியிடும் போது அவங்களுக்கு சின்னங்களை ஒதுக்கீடு செய்கிறதும் வந்து இந்திய தேர்தல் ஆணையத்துடைய வேலை தான். இந்தியா முழுமைக்கும் தேர்தலை நடத்துறது, தேர்தலை மேற்பார்வையிடுறது, இதுவும் எல்லாமே வந்து தேர்தல் ஆணையத்துடைய வேலை. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.